அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசினா விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள். இந்தியாவை மிரட்டுறாங்க பாகிஸ்தான். பாருங்கள், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக தாக்கம் நடத்துவோம்னா அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதி குரூப் மிரட்டுறாங்க. அதற்கு சீனா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, நிறைய விஷயம் பேசலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக பேசலாம். எதுவுமே நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்ல விரும்பல, டைரெக்டாக உள்ள விஷயத்த சொல்லிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு விஷயம் சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. இது நேற்று நடந்த ஒரு விஷயம் ஒன்று. சேலம் மாவட்டத்தில் மேச்சேரிக்கு அருகே காளிப்பட்டியை சேர்ந்த கார்த்திக் அப்படின்றவர் ஐடிஐ படிச்சுட்டு இருக்கும்போது 2024 17 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாரு அப்படின்ற பேரில் ஒரு போஸ்கோ வழக்கில் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் அவர் ஜாமீன் அப்ளை பண்ணல. ஏன்னா எங்கள் ஊரில் போனால் என்னை ரொம்ப கேவலமாக திட்டிடுவாங்க. நான் அவ்வளோ கேவலமான ஆள் கிடையாது, நான் இதை ஃபுல்லாக நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு 2 வருஷமாக அவர் இப்போ 2024 கைது பண்ணவர் 25, 26 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ சோதனை உட்படுத்தியிருக்காங்க. 3 பேர்த்துக்கு டிஎன்ஏ சோதனை நடத்தியிருக்காங்க. கார்த்தி, பாதிக்கப்பட்ட பெண்ணு, அந்த பிறந்த குழந்தை 3 பேர்த்துக்கு எடுத்ததில் டிஎன்ஏ கொஞ்சம் கூட மேட்ச் வரல. அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ் அம்மா ஏம்மா இப்படி பண்ணிட்டியம்மா, அவர் தான் பாலியல் துன்புறுதல் பண்ணானா கடைசியில் பார்த்தா ஒரு சம்மந்தமே இல்லையாம்மா, உண்மையான ஆளை பிடிங்கன்னா ஒரு பிடிச்சி 2 வருஷமும் ஒரு அப்பாவை போட்டு உள்ளே வச்சுருக்கீங்களே அப்படின்னு கடைசியில் அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். அவர் இன்றைக்கி வெளியே சப்போஸ் நான் இதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் அப்படின்னா என்னை ரொம்ப கேவலமாக பார்த்துருப்பாங்க, இன்றைக்கி நான் ஊருக்குள்ளே கெத்தாக போகிறேன் அப்படின்றாரு. இருந்தாலுமே ஒரு 2.5 வருட வாழ்க்கை வீணாக போயிடுச்சு இல்லை. 2.5 வருட வாழ்க்கையும் தாண்டி இப்போ இவங்க அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது மான நஷ்ட வழக்கெல்லாம் தொடுக்கலாமா, அதெல்லாம் தொடுப்பாரா அப்படின்றத இன்னொரு கேள்வியும் வைத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய வழக்குகள் பழி வாங்குவதற்காகவும் ஒரு சில நபர்களை குறிவைப்பதற்காகவும் நடப்பதாக, ஈவன் பள்ளிக்கூடங்களில் கூட ஒரு சில ஆசிரியர்கள் மீது இது மாதிரி புகார்கள் பாலியல் புகார்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத கூட கேள்விப்பட்டேன் நான் சமீபத்தில். அதற்காக நான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஐநானுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குங்க நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஐநா ஹெட் குவார்ட்டரில் திடீர்னு திபேத்தை சேர்ந்த நபர் ஒருத்தர் ஃபுல்லாக அவரே கொளுத்திக்கிட்டார், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டார். என்ன காரணமாக அவர் கடைசியில் சொன்னது என்னென்னா, எங்கள் நாடு கபலீகரம் செய்து விட்டது சீனா, எங்கள் நாடு தனி நாடுக்கான கோரிக்கையில் எங்களுக்கு நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், ஐநா சரியான முறையில் சீனா கிட்ட நீங்கள் முறையீட்டில் செய்யலைன்னு சொல்லிட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அவர் போயிட்டார். ஏன் ஒரு சில வார்த்தைகள்லாம் நான் அப்படியே மறைச்சி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்டட் காரணமாக தான், வேறு ஒன்றும் இல்லை. தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதோ நம்ம மலுப்புறன்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. அது சொன்னோம்னா தேவையில்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் வரும், நான் நிறைய அப்போ பின்னாடி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்ற அடிப்படையில் ஒரு சில இதெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படி கடந்து போகிறேன் நான், அதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா இது 1950க்கு முன்னாடி திபெத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் ரீஜியன், ஒரு தனி நாடுக்கான கோரிக்கையில் அவங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் வரைபடத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒருங்கிணைந்த சீனாவை ஆக்கிட்டாங்க. அதனால எங்களுக்கு திபெத்தினுடைய நாட்டை உருவாக்கி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அவ்வளோ சீக்கிரம் உருவாக்க முடியுமா? இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு, தொடர்ந்து ரொம்ப நாளாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் மறுபடியும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை தைவான் விவகாரத்தை அப்படி கையில் ஸ்ட்ராங்காக வைத்திருக்காங்களான்றதை பார்க்கலாம். பட் சீனான்றது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். பாகிஸ்தானில் ஜெய்ஷ்-இ முகமது அப்படின்னு ஒரு தீவிரவாத குரூப்பு. இந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க. தொடர்ந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நீங்கள் அணைகள் கட்டுறது மீதி எல்லாம் பண்ணி எங்களுக்கு தண்ணி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா முடிச்சுடுவோம், எங்கள் ஆளுங்க யாரும் தெரியுமில்ல, அணுகுண்டு பாய்ஸ் கடிச்சு 2 தூக்கி போட்டோம்னா அணையும் உடஞ்சி போயிடும் பார்க்குறியோ அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான மிரட்டல் விட்டுருக்காங்க. இப்போ 2 நாளாக அதே தான். இப்போ உங்களுக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ஓப்பன் பண்ணாதனால ஜெய்ஷ்-இ முகமது ரொம்ப கடுமையாக மிரட்டுறாங்க. அப்போ சீனானுடைய இந்த மாதிரி வாட்டர் ட்ரீட்டிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது சீனாவிலையும். அந்த அமைப்பினுடைய தலைவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
அவர் பேர் வந்து விக்டர் ஜியோ. அந்த விக்டர் ஜியோ என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை எச்சரிக்கும் வகையில் பேசியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மேல்நிலை படுக்கு நாடாக இருந்தாலும், அதாவது பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு மேல்நிலை படுக்கு நாடாக இருந்தாலும் இந்தியாவுக்கு சீனா மேல்நிலை படுக்கு நாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய முழு நதிநீரோட கண்ட்ரோல் எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை கையில் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வராது. நீங்கள் பாகிஸ்தானை எடுத்து நீங்கள் கையில் எடுத்து விடலை அப்படின்னா நாங்கள் எடுத்து உங்களுக்கு விடாமல் போயிடுவோம், உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமூகமாக முடிச்சுடுவோம். பெருசாக காம்ப்ளிகேட்டட் ஆகிற வரைக்கும்லாம் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மேல்நிலை படுக்க உள்ள நாடுகள் தான் அதுக்கு முழுமையான அதிகாரம் படைத்தது, முழுமையாக அவங்களுக்கு தான் கண்ட்ரோல். அப்படின்னா நீங்கள் இமாச்சல் பிரதேச இந்த பக்கம் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற மேலே எல்லாமே எங்களுக்கு தான் சேர்ந்தது, அதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் அணையை கட்டிக்கலாமா அப்படின்னு சீனா இந்த இடத்துல பாகிஸ்தானுக்காக களமிறங்கி இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கிறது. ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய ஒரு அணையை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லை பிரதேசத்தை தாண்டி சும்மா ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி மிகப்பெரிய ஒரு திட்டத்துக்கான நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க. இந்தியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ சீனா ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் அங்கே பாகிஸ்தான்கிட்ட கட்டுறது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல கட்டுறது கரெக்டு தானே, அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க, நாங்களும் முடிஞ்சால் ஓப்பன் பண்ணி விட்றோன்னு சொல்லிட்டு முழுமையாக பக்கபலமாக நிற்கிறது சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக. இதை இந்தியா எப்படி நம்ம கையாள போகிறோம், எப்படி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக போகிறோம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இவ்வளோ விஷயம் நம்ம யாருக்கும் எதுவும் பேச வேண்டியதே இல்லை. ஒரே ஒரு மழை குடியுரிவில் பொழிய தான் போகுது. இப்போ நேற்று கூட மும்பையில் மழை, பட் டெல்லி அங்கெல்லாம் கடுமையான எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் இவ்வளோ மிரட்டெல்லாம் கொடுக்கவே தேவையில்ல. ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு மேலே இந்தியாவால் தண்ணியை ஹோல்டு பண்ண முடியாது. அது சீனாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி. இந்த மேல்நிலை படுக்கையில் உள்ள நாடுகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போதைய சூழ்நிலைக்கு அவங்க ஹோல்டு பண்ணலாம், பட் கடுமையான மழை பொழிவும் அதிகமான வெள்ளமும் வந்தது அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. கர்நாடகா எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு தண்ணி கொடுக்காம அவங்க க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மழைப்பொழிவு ஃபுல்லாக ஏற்பட்டதுன்னா அதையுமே நிறுத்தினாங்கன்னா அணை உடஞ்சி போயிடும். அதனால் இது அவ்வளோதான், மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அதுக்குள்ளே இவங்க ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. நதி நீர் பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம், நம்ம வேறு எங்கேயும் இல்லைங்க. இந்தியா அங்கே இருக்குது, பாகிஸ்தான் கீழே இருக்குது. அது இயற்கையாகவே போயிட்டு கடலில் கறக்கிறதுக்கான அமைப்பு தான் அது. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம நதி நீரை சேவ் பண்ணலாம், மீது எல்லாமே பண்ணலாம். பட் ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்னா அது எப்போ அவங்களுக்கு பாதிக்கும்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாதிக்கிறோம் பார்த்தியா, இப்போ ஆக்சுவலாக வறட்சியான காலகட்டம், நம்ம ஓப்பன் பண்ண முடியாமல் போகிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் அங்கே பாதிக்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சீனா பக்கபலமாக பாகிஸ்தானுக்கு சேர்ந்துருக்கிறது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம். ஏன்னா ரஷ்யானுடைய கேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இந்த பதிவை பாருங்கள். ஒரு லாங் கியூ பார்க்குறீங்கல்ல. இன்னொரு பதிவு உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். ஒரு அம்மா வந்து அழுகுறாங்கன்னா ஃபீல் பண்ணி வீடியோ, நான் 3 நாளாக ட்ரை பண்ணிட்டுக்கிறேன், கேஸ் லைன் பிடிக்கிறதுக்கு கிடைக்கல. குறைஞ்சது சாப்பாடெல்லாம் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துடுவாங்களாம். மதிய சாப்பாடு காலையில் வந்து நின்றாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஆகிட்டு தான் ஒரு சில நேரத்தில். அப்பயும் திடீர்னு பக்கம் போகும்போது கிடைக்கிறதில்ல அப்படின்றாங்க. கிரிமியாவில் வந்து ஒரு கேலன் பார்த்தோம் அப்படின்னா 260 ரூபிள் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு கேலன் 260 ரூபிள் அப்படின்னா இப்போதைய நிலைமைக்கு அவங்க ஒரு டாலர் வந்து 78 ரூபா சம்திங் ரூபிள் தான். அப்போ ஒரு லிட்டருக்கு வந்து $3.33 சொல்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு கேலன் வந்து $12.62 சொல்கிறாங்க. அப்போ ஒரு லிட்டருக்கு 3.32னா இந்திய மதிப்பில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 316 ரூபா வருது ஒரு லிட்ரு. இது அதுவும் எங்கே பாருங்கள், அது ரஷ்யாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுற நாடே அவங்க தான், ஏற்றுமதி பண்ணுற நாடே இந்த அளவுக்கு தடுமாறுது அப்படின்னா தெரியுது இல்லை நம்மளுக்கு சூழ்நிலை. அதான் நான் நேற்றிலிருந்து சொல்கிறேன், இவங்க மாங்குன்னு இப்போ 100 அட்டாக் பண்ணுறதும், அவங்க சிம்பிளாக ஒரு அட்டாக் பண்ணுறதும் ரஷ்யாவை அப்படி ஷாக்காக வச்சிடுறாங்க. இன்றைக்கி காலையில் கூட பெல்கிரோடில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனில் அவங்க மிக முக்கியமாக ஒரு எண்ணெய் கிடங்கு ஒன்று அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சப்ஸ்டேஷன் ஒன்று அடிச்சிட்டாங்க 2 இடத்துல. சப்ஸ்டேஷன் அடிக்கிறது
அது பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று சரி பண்ணிடுறாங்க, இல்லை ஜென்ரேட்டரை வச்சு கொஞ்ச நாள் சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இதை தொடர்ந்து இந்த எண்ணெய் நிலைகள் மீதும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகள் மீதும் அங்கே உக்ரைன் தாக்கல் நடத்துறத வந்து ரஷ்யா என்னதான் வெளிப்படையாக சொன்னால் கூட இது தொடர்ந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வருகின்ற செப்டம்பர் மாதம் அங்கே தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலை மனசில் வச்சுட்டு நீங்கள் தாக்கல் நடத்த வேண்டியது இருக்கும். அந்த தேர்தலில் உக்ரைன் எப்படி தீயா வேலை செய்கிறன்றதை மட்டும் பாருங்கள். நீங்கள் புடினவர்களை வந்து தோக்க வைக்கிறது தான் உங்களோட வேலை. மக்கள் அன்றாட தேவைகளுக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பட்சத்தில் எந்த ஒரு நாடும் அவங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்காதுன்ற மாதிரி வெளிப்படையாக சொல்கிறார். ஏதோ இவங்க நாட்டில் ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரியும், யாரும் உக்ரைனில் இது அங்கே மட்டும் கிடைக்காத மாதிரியும், உக்ரைனுக்கு மட்டும் இப்போ சுற்றி இருக்கிற நட்புங்கள்லாம் அது ஓடி ஓடி தேடி தேடி உதவி செய்கிறனால தான் ரொம்ப நாள் இருக்காது. எப்பவுமே எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவனை தூக்கி வச்சு கொண்டாடும் போது ரொம்ப நாள் அது அந்த பொறுப்பும் தலைமையும் நீடிக்காது. அடித்தாங்கன்னா ஒரு நாள் வந்து சட்டேர்னு கீழே வந்து விழுவும். அது எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் பொருந்தும், எல்லாருடைய தலைமையில் இல்லையா. அது ஜெலன்ஸ்கி உணர்றாரா என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு அவரோட கை எப்படியே ஓங்கின மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு கெத்தாக குதுகலிக்கிறாரு. நாங்கள் கண்டிப்பாக செப்டம்பரில் அவரை வந்து தோக்கடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்து தயாராக இருக்குது. நேற்று நீங்கள் அடிக்கி நாங்கள் தயாராக இருப்போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நிலைமைக்கு ரஷ்யா கொஞ்சம் ட்ரபிளில் தான் இருக்காங்க, பெரிய அளவுக்கான ட்ரபிளில் தான் இருக்காங்க. அங்கே சதர்ன் லெபனான் பகுதியில் நேற்று சிதிகின் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. குறைஞ்சது ஒரு 6-7 பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அது இல்லாமல் ஹமாஸ் தரப்புலையோ மற்ற தரப்புலையோ கொஞ்சம் அரபு நாடுகள் ஜிசிசி வந்து கொஞ்சம் முறையிட்டிருக்கிறாங்க. சீக்கிரமாக காசாவுக்குள்ள அமைதி திரும்பணுன்றாங்க. அதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் சீக்கிரமாக திரும்புறதை விட அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ண சொல்லுங்கன்னா இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலாக வரைபடத்தில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் கோடு தான் அக்டோபர் 10, 2025 அந்த சீஸ்பயர் ஆரம்பித்தாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க காசாவுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள். மறுபடியும் அக்டோபர் 13, 2025 செக்யூரிட்டி கன்சர்னுக்காக உள்ள நுழைகிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டது அதுதான், பட் இன்னும் கொஞ்சம் அந்த ரோடை வந்து சுருக்கிறாங்க. மார்ச் 12, 2026 அந்த பாதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக குறையுது. ஜூன் 23, 2026 இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ரைட் பண்ணி அந்த ஒட்டுமொத்த பாதையை வந்து, அதாவது 53% வந்து அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி போட்டிருந்தது, இப்போ வந்து எவ்வளோ % வந்திருக்கு அப்படின்னா அப்படியே குறைஞ்சி 70% இருக்குது. இப்போ அவங்கக்கிட்ட வெறும் 30% தான் இருக்குன்றாங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா அது ரொம்ப சுருங்கிடும் போல், அதனால் எங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுன்னா அது எல்லாருமே ஹமாஸ் கையில் தான் இருக்குது. அவங்க நாட்டை காப்பாற்றணும் செய்யணும் அப்படின்னா அவங்க ஆயுதங்களை போட்டு வந்தாங்கன்னா நல்ல வாழ்க்கை கொடுக்குறோம்லாம் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டென்ட்டு மாதிரி வீடு, சிமெண்ட் வீடு மாதிரி, அதாவது மூவபிள் ஹவுஸ், அதுக்காக பிளான் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரே இடத்துல நிரந்தரமாகவே வந்து இப்போ இருக்கிற பகுதியில் நீங்கள் ஆயுதங்களை வச்சுக்கோங்க. ஹமாஸ் தரப்பில் வந்து நீங்கள் ஆயுதங்களை வச்சுக்கிட்டால் அதுதான் எங்களுக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில். ஏன்னா அது ஃபுல்லாக 70% அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாம் இல்லையா. இன்னொன்று என்னென்னா, அந்த சிமெண்ட்டு கட்டிடம் இருக்கு இல்லையா, அதுக்கான மாடல் டெமோலாம் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, நேராக கொண்டு போவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு மாதிரி வச்சுடுவாங்க இப்போது நிலைமைக்கு. அதாவது டென்ட்டுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிமெண்ட் வீடு மாதிரி வந்து செட் பண்ணி வைக்கிறாங்களாம். சப்போஸ் அது வந்தது அப்படின்னா அவங்க அதிலே அப்படியே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்க போதோ தெரியல. அடுத்து நம்ம ட்ரம்ப் கிட்ட வந்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எதிராக டெமோக்ராட்டிக்னுடைய பர்சன் ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறார். தனிக்கும் ஒரு ஜூஸ் பர்சன். அவர் இஸ்ரேலினுடைய வரலாற்றிலே ஒரு பெஸ்ட்டு பிரசிடென்ட்னா நான் தான். எனக்கு எதிராகவே ஜூஸ் மேக்கர் ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் அந்த சூழ்நிலையில் போட்டதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஈரான் கிட்ட போர் நிறுத்தம் பண்ணுறது இல்லாமல் இஸ்ரேலில் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னதுனால அப்போது டென்ஷன் ஆகி போட்டார். இன்றைக்கி ஓடி வந்து கூலாக உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் நான் தான், எனக்கு எதிராக வந்து ஜூஸ் மக்களே போடுறாங்க, என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து புலம்பி இருக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு இருந்த அக்ரிமெண்ட் சரி, இப்போ இருக்கிற அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே ஈரானுக்கு சாதகமாக போயிடுவீங்களோன்ற ஒரு அச்சத்தில் அவங்க கேன்சல் பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், மனுஷன் மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை நான் தான் நிறுத்தினேன். அன்னைக்கு கூட ஷெபாக் ஷெரீப் அவர்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட கை கொடுத்து பேசும்போது தேங்க் காட்
ஒரு கோடி மக்களுக்கு மேலே இந்த அணுகுண்டால் உயிரிழந்திருப்பாங்க. அதை நீங்கள் தடுத்துட்டீங்க. அதனால் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நிறைய உயிரிழப்புகளை வந்து தடுத்துட்டீங்கன்னா, அணுகுண்டு மோதல் நாங்கள் கடிச்சு தூக்கி போட்டிருப்போம், நல்ல வேலை தலைவரே தடுத்துட்டீங்க அப்படின்னு அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்கிறாராம் அந்த பாகிஸ்தான் ஷஹபாஸ் ஷெரீப் அவர்கள். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. எனக்கு ஒரு தடவை வந்து ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேட்டி எடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் நீங்கள் வந்து எந்த மாதிரி நண்பர்களையும் நீங்கள் பெருசாக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த மாதிரி அடிமட்ட ரொம்ப நம்ம பேச்சை கேட்குற ரொம்ப கீழே இருக்கிற மக்களையும் கொஞ்சம் மனநிலை அப்படி இப்படின்னு இருக்கிற மக்களை தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு கூட கைத்தட்டுவாங்க. அது இல்லாமல் என்னை பார்த்தா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அது அப்படியே ஒன் சைடாக போயிடும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டைம் வந்து பேட்டியில் சொன்னார். அப்போ பேட்டி எடுத்தவரே ஷாக் ஆகிட்டார். நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னா, எஸ், நான் என்னையை விட டேலண்டடில் ரொம்ப ஜீரோ இருக்கிற பசங்க தான் நான் சூஸ் பண்ணுவேன் எப்பவுமே என்னுடைய நண்பராக, அது நாடுகளுக்கும் சரி அப்படின்ற மாதிரி சொன்னாரா. இவர் வேற பாகிஸ்தான் அடிக்கடி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரா, பாகிஸ்தான் வேற அடிக்கடி போய் மீட் பண்ணுறாங்களா போகிற இடத்தெல்லாம். ரைட்டு தான், எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அது இல்லாமல் நான் 200% வரி விதிக்கிறேன்னு சொன்னேன், அதனால தான் போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் மறுபடியும் கிளப்பிட்டாரு. மறுபடியும் நேட்டோ நாடுகளுக்கு ஒரு இதெல்லாம் போட்டு ரெடிகுலஸ் கண்ட்ரிஸ்லாம் போட்டு மறுபடியும் அவங்களே ஏதோ ஒரு பக்கம் வந்து தீர்த்துட்டு இருந்தார். பார்க்கலாம் நம்ம வீடியோட நிறைவு பகுதியில். ஃப்ரான்ஸ் வந்து தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது முன்னிருந்த வெயில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, திடீர்னு ஒரு நாள் ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனருக்கெலாம் வந்து அடிச்சுக்கிறாங்க ஒரு மாதிரி. அந்த வீடியோ பதிவு கூட பெரிய அளவுக்கு தொடர்ந்து வைரலாக தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே போல் வெனிசுலாவில் இது வரைக்கும் 2595 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 12400 பேர் இன்ஜூர்டாக இருக்காங்க. பட் ஒரு 10,000க்கு மேலே மிஸ்ஸிங்ன்றாங்க, எங்கே போனாங்கன்னே தெரிலன்றாங்க. அது இன்னும் அழுகிய நிலையில் உடல்கள் உள்ள இருக்கால, உயிரோடு இருக்காங்களா எதுவுமே தெரிலன்றாங்க. அவங்க டால்சி ரோட்ரிகஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 200 மில்லியன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒதுக்கணும், ஐஎம்எஃப் வந்து ஒதுக்குறாங்களாம். பட் இந்த தடவை முழுக்க ஐஎம்எஃப் வந்து எப்படி ஃபண்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அந்த கட்டிடத்தினுடைய தன்மையை சோதித்து பார்த்துட்டு எல்லாமே வெரிஃபைனாக தான் ஃபண்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை. ஃபண்டு கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு ஒரு 30% கமிஷனை ஒதுக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு 20% கமிஷனை ஒதுக்கிட்டு, மீதி 50%ல் கற்றவர் ஒரு 10% எடுத்துக்கிட்டு, மீதி 40%ல் என்ன பண்ணுவாங்க, கட்டி முடிச்சதுக்கப்புறம் போய் கையில் தள்ளினாவே சிமெண்டெல்லாம் வந்துடும், அந்த இதெல்லாம் பேர்த்து வந்துடும். அண்ணாந்து பார்த்தா அந்த கூரையே மேலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட மேலே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசாங்கத்தினுடைய இலவச கட்டிடங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் விட மாட்டோம். முழுமையாக அவங்க யார் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்களோ அவங்க பே பண்ணிட்டோம், இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கும்போது ஐஎம்எஃப் முன்னிலை தான் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறோன்றாங்க. ஐயா, நான் வந்து இங்கே சொல்லலைங்க, தமிழ்நாட்டை அப்படி நினச்சிக்காதீங்க, அப்படி நினச்சிக்காதீங்க. நான் வெனிசுலாவை சொல்லிட்டுக்கிறேன். ஏன்னா நீ எல்லா இடத்துலையும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அங்கே ரோட்ரிகஸ் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அவங்களா சொன்னாங்களா நீயா சைடு கேப்பில் உன் கருத்தை அடித்து விடுறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஷார்ப்பாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏனியோ இந்த ஃபுட்பால் மேட்ச் வந்து எப்போ நாக் அவுட் சுற்றுக்கு வந்ததோ அப்போ இருந்து ஒரு சில சர்ச்சைகளுக்கும் இடம்பெற்றுட்டே இருக்குங்க. நேற்று வந்து செனகல் பெல்ஜியம் மேட்ச். அந்த செனகல் பெல்ஜியம் மேட்ச்சில் வந்து கடைசி 90 நிமிஷத்தில் ஆக்சுவலாக என்னென்னா செனகல் வந்து ஃபஸ்ட்டு 2 கோல் போட்டது செனகல் தான். அதுக்கப்புறம் இவங்க அந்த கடைசி 88வது நிமிஷத்தில் ஒன்று, அப்புறம் 90ஆம் நிமிஷத்தில் ஒன்று, அதில் அந்த கடைசி 2வது கோல் போட்டு ஈக்குவல் பண்ணது கூட என்னென்னா பெனால்ட்டி கொடுத்தது தான் அடிப்படையில் தான். அதாவது 2க்கு 2 ஈக்குவலாக இருக்கும்போது என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு பெனால்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சைடில் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ வந்து அவர் பால் அடிக்க தான் ட்ரை பண்ணார் செனகல் வீரர். ஆனால் அங்கே ரெஃப்ரி என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஃப்ரீ கிக் அடிப்படையில் அதாவது ஃபவுல் கொடுத்துட்டாரு. ஃபவுல் கொடுத்த உடனே அவங்க ஈஸியாக கோல் போட்டாங்க, பெல்ஜியம் ஜெயிச்சிடுச்சு. அது ஃபுல்லாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க நேற்று. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு எதிராக, கருப்பின மக்களுக்கு எதிராக பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, அவர் வந்து பந்து நோக்கி தான் அடித்தார், ஆனால் இது வந்து ஃப்ரீ குக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை,
பெனால்ட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நேற்று கடுமையான ஃபுல்லாக டாப்பிக்காகவே இருந்தது. இன்றைக்கி வந்து போர்ச்சுகல் அண்டு குரேஷியா மேட்ச். ஃபஸ்ட்டு வந்து குரேஷியா கோல் போட்டது ஃபஸ்ட் ஹாப்பில் போட்டாங்க. அப்புறம் செகண்ட் ஹாப்பில் ஃபவுல் அடிப்படையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு கோலை போட்டார். அதுக்கப்புறம் மேட்ச் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க 2 வந்துட்டாங்க. யார்? போர்ச்சுகல் 2 வந்துட்டாங்க. பட் கடைசி நேரத்தில் வந்து குரேஷியா ஈக்குவல் பண்ணும்போது, அதாவது எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க 90 + இன்னொரு 10, ஒரு 110வது நிமிஷத்தில் குரேஷியா வந்து ஒரு கோல் போட்டு ஈக்குவல் பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபவுல் கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஆஃப் சைடுன்ற அடிப்படையில். இன்றைக்கி வந்து குரேஷியானுடைய வீரர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு சேம் சைடு கோல் மாதிரி தான். இவங்க எதன் அடிப்படையில் ஆஃப் சைடு கொடுத்தாங்கன்னா, அவர் ஜம்ப் பண்ணும்போது அவர் தலையில் படவே கிடையாது. ஃபுல்லாக இப்போ நீங்கள் பட்டிருந்தீங்கன்னா அது ஆஃப் சைடுன்னு சொல்லலாம். அது கரெக்டாக கீழே வந்து கடைசியிலேயே உங்கள் வீரர் தான் வந்து டச் பண்ணியிருக்காங்க, அந்த வீரர் கிடையாது. இது வந்து முழுக்க ஃபீஃபா வந்து முடிவு பண்ணிட்டு தான் விளையாடுறீங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம். அப்பயே கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வாட்டர் பாட்டிலாம் தூக்கி உள்ளே அடித்தாங்க, கிரவுண்டுக்குள்ளே போட்டு பயங்கரமான ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. இது மாதிரி ஒன் சைடடாக நீங்கள் முழுக்க போர்ச்சுகலுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பெருசாக தனது எதிர்ப்பையும் தனது ஆத்திரத்தையும் வந்து காட்டியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அதுக்கப்புறம் வெற்றி கொண்டாட்டம் இந்த பக்கம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டீம் வந்து பெரிய அளவுக்கு செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. அந்த மேட்ச் முடியும் போதே போர்ச்சுகல் வீரர் ஒருத்தர் வந்து டியாகோ ஜோட்டாவின் அப்படின்ற ஒருத்தர் வந்து கார் விபத்தில் இறந்து போயிட்டார். அவருடைய 21ஆம் எண்ணு கொண்ட ஜெர்சியை வந்து நினைவாக வச்சு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இது வரைக்கும் இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் இந்த நாக் அவுட் சுற்று, அதாவது 16வது சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 16வது ரவுண்ட் அப்புக்கு வந்த டீம் பார்த்தீங்கன்னா கனடா, பிரேசில், பராகுவே, மொராக்கோ, நார்வே, பிரான்ஸ், மெக்சிகோ, இங்கிலாந்து, பெல்ஜியம், அமெரிக்கா, ஸ்பெயின், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, இன்னும் ஒரு 3 டீம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஃபைனலாக செலக்ட் பண்ண போகிறாங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ பதிவோட முடிக்கிறேன் நான். இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்பு உத்தரப்பிரதேசம், 2 வாரம் இல்லை, கரெக்டாக 7 நாளைக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டோல் ஒன்று இருக்குது. அந்த டோலுக்குள் நுழையும் போது நம்ம கேஸ் எடுத்து போனால் வண்டி என்னாச்சுன்னா மோதிடுச்சாங்க தடுப்பில். மோதினதுக்கப்புறம் கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை அங்கே இருக்கிறவங்க ஓரளவுக்கு சுதாரித்து வந்ததுனால உயிரிழப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே வந்து 8 பேர் பக்கம் வந்து சொன்னாங்க அப்பயே உயிரிழப்புகள் வந்து. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கேப்பில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, முழுமையாக எல்லா வண்டியும் உள்ளே விடாமல் வெளியேற்றிருக்காங்க. அப்படி வெளியேற்றாமல் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா, அது ஆன் த ஸ்பாட் வந்து சப்போஸ் வெடிச்சிருந்ததுன்னா ஒரு 30-40 பேர் பக்கம் இறந்து போயிருப்பாங்க. நிறைய பிழைச்சிட்டாங்க. இருந்தாலுமே ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது அந்த ஒரு சீன். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.